ஹாய்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ் இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெய்னியா இருக்கு. என்னோட பேபிக்கு வந்து 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் 5.5 மந்த்லேருந்தே சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலான்ட்டு ராகி ப்ளஸ் மேங்கோ ப்ளஸ் பனானா 3மே ஆட் பண்ணியிருக்கேன். ரெசிபி வந்து இந்த வீடியோலயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லா பாருங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம. ஐரா பேபி வந்து வெறும் ராகி பொரிஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஸோ ராகி பொரிஜ்லயே பனானா ஆட் பண்ணுவேன். இல்லைன்னா ஆப்பிள் ஆட் பண்ணுவேன். இல்லைன்னா பனானா, இல்லைன்னா இந்த மாரி மேங்கோ டெய்லியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கும் நல்லாருக்கும் சாப்பிட. யூசுவலா நான் 3 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் காம்பினேஷன்ல குடுத்துருக்கேன். ஆனா அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. இந்த மாரி காம்பினேஷன்ல குடுத்தா தான் என்னோட பேபி வந்து ஃபுல் பவுலே கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ நான் டெய்லியும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பாருங்க ஃபுல் பவுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடுப்பேன். அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் குடுப்பேன். தென் அன்னைக்கு அம்மாக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்ததுனால நான் ஹெல்ப் பண்ணலான்னு நெனச்சேன். ஆஃப்டர் டெலிவரி 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அப் டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் நான் எந்த ஒரு வேலையும் பண்ணல. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும் வேலை பண்றதும். டிஷ்ஷஸ் மட்டும் வாஷ் பண்ணலான்னு வந்தேன். பட் என்ன பண்ணியிருக்கேன்றத நீங்க ஃபுல்லா பாருங்க. டிஷ்ஷஸ் வாஷ் பண்ண போயிட்டு கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேன். என்னோட மைனஸ் பாயிண்ட்டே இதுதான். ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணேன்னா, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதுவும் கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். அப்போதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஸோ டிசைட் பண்ணிட்டேன் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணலான்ட்டு. பாருங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு, ஆஃப்டர் எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். தென் ஒன் பை ஒன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமாவே பேபி அழுறதுக்குள்ள நான் சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டு போகணும். இப்போ அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து டீக்ளட்டர் பண்ணிட்டு, நல்லா சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு, தென் வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கிறேன். வெட் கிளாத்லயே ஒரு 3 டூ 4 டைம்ஸ் வந்து நான் நல்லா கிளீன் பண்ணிப்பேன். ஸோ தட் அந்த ஷைன் வந்து நல்லாருக்கும். அந்த செவுர்லயும் கொஞ்சம் லைட்டா டஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் இதுதான் என்னோட மைனஸ் பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஏதாச்சும் ஒண்ணு கிளீன் பண்ண போனேன்னா, அப்படி அப்படியே கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டு, கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீனா தொடச்சு எடுத்துக்கிறேன். கேஸ் கீழ, சாரி ஸ்டவ் கீழ எல்லாமே ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட்டு ட்ரை கிளாத்ல எல்லாம் எடுத்துட்டு, தென் நல்லா சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணிட்டு, அந்த வால்ஸ்ல இருக்கிறதும் ஸ்க்ரப் பண்ணிட்டு, தென் வெட் கிளாத்ல நல்லா வைப் பண்ணிக்கிறேன். எல்லா 4 சைட்ஸும். தென் கீழ வாலும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டவ். நெறைய ஆயில் அப்புறமா பிசுபிசுப்பா இருந்துச்சு. ஸோ, அதையும் நல்லா சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அப்போதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். தென் வாஷ் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலா பார்க்க இப்படி தான் இருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா. இத பார்த்தாலே எவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் எனக்கு. இந்த மாரி கிச்சன் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி கிளீனா இருந்துச்சுன்னா, அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நான் பண்ண வேலைய நானே ரசிச்சுட்ருப்பேன். எவ்ளோ கிளீனா பண்ணியிருக்கேன், எவ்ளோ ஷைனியா இருக்கு. அப் அதுவும் இந்த ஸ்டவ் மேல அந்த ஷைனி தெரியுது பாருங்க. அது வந்து என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் பண்ணும். இவங்க இவங்க வந்து இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நான் வந்து இந்த மண்பானையில தான் பேபிஸ்க்கு குக் பண்ணிட்டுருக்கேன். சாரி பேபிக்கு குக் பண்ணிட்டுருக்கேன். இந்த மண்பானையில குக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நல்லா கிளீனா வாஷ் பண்ணிக்கிட்டு, தென் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ அவங்க ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுக்கு. தென் 1 1/2 ஸ்பூன் வந்து ராகி பவுடர் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் எடுத்திருக்கேன். அத நல்லா லம்ப்ஸ் இல்லாம கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ஸோ தட் எந்த ஒரு லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. தென் ஆப்பிள் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபுல் ஆப்பிள் எடுக்க மாட்டேன். ஆஃப் ஆப்பிள் வந்து இந்த மாரி பீல் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிப்பேன். இந்த மாரி ஸ்மால் கியூப்ஸ் நல்லா ஸ்மால் கியூப்ஸா கட் பண்ணிட்டு, இந்த மாரி நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா, முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்களேன், அந்த ராகில எடுத்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ரிமைனிங் ஆஃப் ஆப்பிள் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, அத எடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிம்ல வச்சுக்கணும்.
சிம்ல வச்சுட்டு கன்டினியூஸா இந்த மாரி ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா டைட்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாரி லம்ப்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிற இதெல்லாம் மறந்துட்டேன். ஸோ இந்த மாரி கன்டினியூஸா ஸ்டிர் பண்ணிட்டு இருந்தா தான் கீழ வந்து அடி பிடிக்காம இருக்கும். ஸோ தட் இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தென் பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி மாறுது அப்படின்ட்டு. இந்த மாரி திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க கண்டிப்பா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா, நல்லா கொதிக்க விட்டுருவேன். மிக்ஸ் பண்ண மாட்டேன். அப்பப்பயும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். வந்து ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன். தென் அத எடுத்து ஒரு ஆஃப் வந்து நான் செஞ்சதுல ஆஃப் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் பவுலுக்கு போட்டுப்பேன். ஸோ தட் அவங்க வார்மா இருந்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஆஃப் அங்கவே இருக்கும். ஆஃப் வந்து நான் பவுலுக்கு எடுத்துப்பேன். ஸோ அந்த ஆஃப் பவுல்ல இருக்கிறத வந்து நல்லா சூடா இருக்கும். ஸோ ஃபேன் முன்னாடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வார்ம் ஆகுற வரைக்கும் கூல் டவுன் பண்ணுவேன். வார்மா இருந்தா யூசுவலா பேபீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து டாக்டர் சொன்னது வந்து நான் கேட்டேன் ஒரு வீடியோல. ஸோ தட் வார்மா குடுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஐரா பேபிக்கு வந்து ஆப்பிள் வந்து ஃபேவரைட். ஸோ ஆப்பிள்லாம் நீங்க எந்த மாரி ட்ரை பண்ணி குடுத்தாலும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்க எப்படி சாப்பிடுவாங்கன்ட்டு. அவங்களே முன்னாடி முன்னாடி வருவாங்க. அது எப்படி தெரியும்னு தெரியல அது ஆப்பிள்ன்ட்டு. அவங்களே வந்துருவாங்க முன்னாடி. அந்த ஆப்பிள்ல அது என்ன ஃப்ளேவர் இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நம்ப வெறும் ஆப்பிள் பியூரி குடுத்தாலும் நல்லா சாப்பிடுறாங்க. இந்த மாரி சாப்பாடுல ஆப்பிள் மிக்ஸ் பண்ணி, பியூரி மிக்ஸ் பண்ணி குடுத்தாலும் நல்லா சாப்பிடுறாங்க. எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது. ஸோ தட் அவங்க எப்படியோ ஒரு அப்படி நல்லா சாப்பிடுறாங்க இல்லையா? அதுவே போதும். ஸோ தட் நான் டெய்லியும் ஆப்பிள் இல்லைன்னா இன்னொரு நாள் இன்னொரு ஃப்ரூட் இல்லைன்னா வெஜிடபிள் அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். டெய்லியும் நான் ஏன் டெய்லியும் ராகி போரேஜ் குடுக்குறேன்னா, ட்ரெடிஷ்னலா எங்க வீட்ல வந்து அந்த மாரி தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நானும் ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். ராகில வந்து நெறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. ஸோ தட் நான் டெய்லியும் குடுக்கலான்ட்டு இருக்கேன். நீங்க கூட வேணும்னா இந்த மாரி ட்ரை பண்ணலாம். அவங்க வந்து நல்லா சாப்பிடுறாங்க. அவங்க நல்லா சாப்பிடுற வரைக்கும் நான் வந்து குடுக்குறேன். அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, ஸ்ப்ரவுட்டட் ராகி நம்ம ஆட் பண்ணி குடுக்கும்போது, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் டைஜஷனுக்கு. ஸோ ஸ்ப்ரவுட்டட் ராகி சூஸ் பண்ணிக்கோங்க நல்லது. பாருங்க இன்னைக்கும் ஃபுல் பால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் இல்லையா? எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாரி தான் இருப்பாங்க. ஃபுல் மெஸ்ஸியா ட்ரெஸ் எல்லாம், மூஞ்செல்லாம் அதே தான் இருக்கும். கை, கால் எல்லாம். தென் அவங்களுக்கு ஊட்டிட்டு அவங்க கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ கொஞ்சம் பூஜை பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். அம்மாக்கு டயர்டா இருக்குன்ட்டு சொன்னாங்க. நானும் அப்போதான் ஃப்ரெஷ்ஷா இருந்தேன். ஸோ பண்ணலான்ட்டு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நாளு தான் கிளீன் பண்ணி பூஜை பண்ணியிருக்கிறதுனால, எதுவுமே நாங்க ஃபுல்லா கிளீன் பண்ணல. ஜஸ்ட் அந்த ட்ரையா இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். தென் கீழ இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா ஈரமா இருக்கிற துணியில தொடச்சு எடுத்துட்டேன். தென் அம்மா இந்த பூ வந்து ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தாங்க. பேபிக்கு ஃபீட் பண்றதுக்கு முன்னாடியே. ஸோ அத எடுத்து நல்லா மெஷர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி பூவெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா விளக்கேத்துனா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் எனக்கு ரீசென்ட் டேஸ்ல. முன்னாடியெல்லாம் இந்த மாரி இல்ல. ரீசென்ட் டேஸ்ல இது கொஞ்சம் பிடிக்கும். நெறைய பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த விளக்கேத்தும்போது. ஸோ வந்து ரீசென்ட் டேஸ்ல தான் நான் இந்த மாரியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிவைன் அந்த மாரியெல்லாம் இல்ல. இப்போ தான் லைட்டா விளக்கேத்தும்போது வந்து ஒரு விஷ் வந்து நான் நெனச்சேன் உள்ள. அது நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் என்னோட வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த எந்த விஷ் எந்த மாரி அது ஃபுல்லா நடந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். மேபி என்னோட ஃப்யூச்சர் வ்ளாக்ஸ்ல வந்து நான் சொல்லுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நியூவா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காமெண்ட் செக்ஷன்ல ஹைப் இருக்கும். அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் குடுங்க. ஸோ தட் நெறைய பேருக்கு போய் சேரும். ஃபைனலா இத பார்க்க நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தென் இது வந்து 9:00 எடுத்தேன் சாப்பிடும்போது. இதுதான் இன்னைக்கு நைட் டின்னருக்கு. சாப்பிட்டுட்டு ஐராவ ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த விளாக். இன்னைக்கு வந்து பனானா ஆட் பண்ணி குடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி அவங்க வந்து வெறும் ராகி பொரி சாப்பிட மாட்டாங்க.
ஸோ, இன்னைக்கு பனானா ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சேம் நேத்து சொன்ன ப்ராசஸே தான். ஜஸ்ட் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், தென் 1 1/2 ஸ்பூன் ஆஃப் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் ஆட் பண்ணிட்டு, கன்டினியூஸா ஸ்டிர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சிம்ல வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அது பாயில் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. இந்த பியூரிய எடுத்து செப்பரேட்டா பவுல் போட்டுக்கிறேன். அப்புறமா அது பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த ராகி பொரிச்ச எடுத்து இந்த பனானால மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் செப்பரேட்டா எதுவுமே வைக்கல. ஃபுல் எவ்வளோ செஞ்சிருக்கேனோ அவ்வளவும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பனானா நல்லா பழுத்த பழமா எடுங்க. அப்போதான் டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் ராவா இருந்துச்சுன்னா, அது அவ்வளவா டேஸ்ட்டா இருக்காது. அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கும். கொஞ்சம் வார்ம் ஆகுற வரைக்கும் நல்லா கூல் பண்ணுங்க. ஃபேன் கிட்ட இல்லைன்னா காத்துல வச்சுட்டு. தென் அவங்கள உட்கார வச்சுட்டேன் சாப்பிட. பனானா பியூரி ட்ரெஸ் மேல பட்டா அது போகவே போகாது. நீங்க எவ்வளோ வாஷ் பண்ணாலும். ஸோ கம்பல்சரி இந்த மாரி பீப்ஸ் கட்டிட்டு அப்புறமா ஊட்டி விடுங்க அவங்களுக்கு நீங்க பனானா குடுக்கும்போது. ஐரா பேபி கேமராவ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3, 4 ஸ்பூன்ஸ் வாய வைக்கவே இல்ல. கேமராவ பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க அந்த டங்ல அந்த டேஸ்ட் பட்ட உடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க மவுத். தென் நல்லா சாப்ட்டாங்க. பனானாவும் அவங்களோட ஃபேவரைட்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்க புடிச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கும் ஃபுல் பவுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் ஆன் திஸ் வீடியோ.